ஒரு காதல். கான்ஸ்டபிள், பத்திரமா பாத்துக்க. இந்த போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். எதுலையும் கை வைக்காத. சார், என்ன சார் நடக்குதுங்க? ஒரு குழந்தையோட பேக் ரத்த கரையோட வாசல்ல இருக்கு. அது பார்த்துட்டு நீங்க குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜெயக்குமார் சார் வேகமா கிளம்பி போறாரு. என்னதான் நடக்குது சரிங்க? சொல்லுங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாமா? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நாளைக்கு ட்ரைனிங் முடிச்சிட்டு நீங்க டியூட்டியில ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நீங்களும் பார்க்க வேண்டி வரும். அப்போ உங்களுக்கு புரியுமா? சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ ஏதோ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கொலை நடக்குதுமா. என்னதான் போலீஸ் வேலை பார்த்தாலும் நாமளும் மனுஷங்க தானம்மா. நமக்கும் குடும்பம் குழந்தைங்க எல்லாம் இருக்குது இல்ல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிமா இருக்க முடியும்? 10 நாளைக்கு முன்னால யாஷிகான்னு ஒரு குழந்தை காணாம போச்சுன்னு நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த குழந்தை காணாம போய் 3 நாள் கழிச்சு அந்த குழந்தையோட ஸ்கூல் பேக் ரத்த கரையோட இதே மாதிரி ஸ்டேஷன் முன்னால மாட்டி இருந்துச்சுமா. பென்சில் பாக்ஸ்ல குழந்தையோட தலைமுடி இருந்துச்சுமா. அந்த படுபாவி பசங்க குழந்தைய கொன்னுட்டானுங்கம்மா. அந்த குழந்தையோட பாடி அதே ஏரியா குப்பை தொட்டியில இருந்ததுமா. அட கடவுளே, இப்படி சின்ன குழந்தைய யார் கொலை பண்ணிருப்பாங்க? அவனுங்கெல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகமா? யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? இல்லம்மா, கொலைக்கான எந்த தடயமும் கிடைக்கலம்மா. அந்த குழந்தைய கொன்னது யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலம்மா. அதுக்குள்ள இது அடுத்த சம்பவம்மா. 3 நாளைக்கு முன்னால நர்மதான்னு ஒரு குழந்தை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுமா. அதையும் நாங்க இப்ப விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்குள்ள அந்த குழந்தையும் கொன்னுட்டாங்கம்மா. கொலை பண்ணவன் இங்க வந்து ஸ்கூல் பேக்க மாட்டி வச்சுட்டு போயிருக்காமா. அந்த குழந்தையோட பாடியை தேடித்தான் இன்ஸ்பெக்டர் போயிருக்காருமா. சார், அப்ப நேத்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்களே, அது என்னாச்சு? அந்த குழந்தைக்கு இதே நிலைமைதாமா. விசாரணை முடியறதுக்குள்ள அந்த கொடூர கொலைகாரன் கண்டிப்பா அந்த குழந்தைய கொன்னுடுவானோன்னு பயமா இருக்குமா. இந்த குழந்தையாவது காப்பாத்த முடியுமான்னு தெரியலம்மா. கடவுள் தாமா அந்த குழந்தைய காப்பாத்தணும். இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்துமா. அதனால்தான் இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாம பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கம்மா. அவன் மட்டும் கிடைச்சா நானே அவனை சுட்டு கொன்றுவாமா. ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. நான் என்னமா பண்ணுவேன்? இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு கையால் ஆகாத போலீஸ்காரனா இருக்கிறத விட பேசாம இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம் தோணுதுமா. கயல், இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சூர்யா சார் ஏற்கனவே உன் மேல கோவமா